அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, கடந்த காணொளியில நம்முடைய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்களை குறித்து நம்ம ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தோம். மக்களாகிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை திறந்த மனதோடு பலவற்றை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மிக குறிப்பாக பல பேரும் ஒரு மதத்தை தூக்கி பிடிக்காமல் மனிதம்தான் ஃபாதர் முக்கியம், என்னதான் கிறிஸ்தவரா இருந்தாலும் அவர் செய்தது தவறு, குறிப்பாக ஜெபமாலையை கொண்டு வந்தது தவறு என்று பலரும் தெரிவித்திருந்தார்கள். அதே வேளையில் பலரும் இல்ல இதுவும் தேவைதான், இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அதற்கு ஏற்றாற் போல நிறைய காரியங்களை ஜெபமாலை குறித்து, ஜெபமாலையினுடைய மகிமை குறித்து, அதனுடைய வரலாறு குறித்து எல்லாவற்றையும் மக்களுக்கு எடுத்து சென்றிருந்தோம். அதன் அடிப்படையில் நம்ம கடைசியா நம்ம சொன்னோம், வார்த்தையும் வாழ்க்கையும் இணைந்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவ பக்தி முயற்சி. நான் ஜெபமாலை கையில எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லவன் அப்படிங்கிறதும் கிடையாது. நான் ஜெபமாலையை எல்லா நாளும் சொல்லுவேன் அதனால நான் நல்லவன் அப்படிங்கிறதும் கிடையாது. மாறாக ஜெபமாலை உங்களை அழைத்து செல்கின்ற அந்த பாதையின்படி நம்ம வாழ்க்கையை வாழாவிட்டால் நம்ம ஆண்டவருக்கு, கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம காணொலியை முடித்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் ஒரு காணொலி. அந்த காணொலியை மட்டும் நீங்க பேசுனீங்களே ஃபாதர், இதை நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருந்தாங்க. நானும் கொஞ்சம் அப்படியே பார்க்காதது மாதிரி போயிடலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல மீண்டுமாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் நம்ம எல்லாம் தள்ளி இருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். காரணம், அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள், மிக குறிப்பாக நானும் பான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, இன்னும் ஒரு சில விடயங்கள் அவர் பேசியவற்றை குறித்து இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களை, முதல் முறையா நம்ம சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா, நான் ஃபாதர் வளனரசு என்னுடைய முனைவர் பட்டத்தை ரோமையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது நம்ம கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட காணொலிகளை எல்லா வித ஆங்கிள்லையும் நம்ம பேசி உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால காணொலியை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, காணொலிக்கு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, உங்களுக்கு தெரியும் நிதித்துறை அமைச்சர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. நிதித்துறை அமைச்சரிடம் திமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்க பேசினது எல்லாமே நல்லா இருந்துச்சு, நீங்க இன்னும் தமிழில் நன்றாக உச்சரித்து பேசினீர்கள் என்றால் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையான கருத்தை அவர் எடுத்து வைத்தார். உடனடியாக நிதித்துறை அமைச்சர் அப்படியே கோபம் கொண்டார். எல்லாருக்கும் தெரியும், கோபம் கொண்டதில் பிரச்சனை இல்லை, தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம், ஒருவேளை ஓகே நான் பேசினதுல நிறைய ஆங்கில வார்த்தைகள் கலந்து இருக்கின்றன, இன்னொன்னு ஒருவேளை எனக்கு இது புதிதான ஒரு கன்னி பேச்சு சட்டமன்றத்தில், அதனால கண்டிப்பா நான் அதை மாற்றுவேன், திருத்துவேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா எனக்கும் தோணுச்சு. அதே தான் தாவக கட்சியை சார்ந்தவர்களே சொன்னாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, குறிப்பா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் உட்பட இதை லைட்டா எடுத்துக்கோங்க, விடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா அவரும் சொன்னாரு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் மரிய வில்சன் அவர்களுடைய அந்த செய்கைகள், குறிப்பாக கடைசியாக கோபத்தோடு மைக்க திருப்பியதாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில வார்த்தைகள் விட்டது எல்லாமே பார்க்கும் பொழுது கண்டிப்பா we need to pray for him. நம்ம அவரை அட்டாக் பண்ணல, அவரை நம்ம விமர்சிக்கல, கண்டிப்பா அவருக்கு நம்முடைய பிரேயர் தேவைப்படுது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாகி நம்ம எல்லாரும் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய முதன்மையான ஒரு கருத்து. இரண்டாவது, உண்மையில் நான் எதில் முரண்படுகிறேன் அப்படின்னா, I'm a born Christian அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஜென்சி, இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம் இதுதான், இப்ப இருக்கிற ஜென்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு தகவலை மரிய வில்சனுடைய வார்த்தை அவர் தெரிந்தோ தெரியாமலோ கடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கவனம், கிறிஸ்தவத்திற்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது போல அவர் கடத்துகிறார். எனக்கு உண்மையிலேயே அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே அதிர்ச்சிக்குள் உறைய வைத்தது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஏதோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னா தமிழ் பேச மாட்டோம் அப்படிங்கிறது போல அவர் பேசி அந்த வார்த்தைகளை பார்க்கும்பொழுது, சாரி, ஒருவேளை தாவாக்க நண்பர்கள் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது ஃபாதர் இப்படி என்ன எங்க கட்சியை, நான் திரும்பியும் சொல்றேன், நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது, சரியா? அதற்கான தேவையும் கிடையாது, அவசியமும் எனக்கு கிடையாது. நல்லதை, மனதில் படுவதை கிறிஸ்தவ பின்னூட்டத்தில், கிறிஸ்தவ பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசுறோம். அதுதான் என்னுடைய முதன்மையான நோக்கம். அதனால இப்போ இவர்கிட்ட அது சொன்ன அந்த வார்த்தை மூலமாக மக்களுக்கு என்ன கடத்தப்படுகிறது, அப்போ கிறிஸ்தவமும் தமிழும் சம்பந்தம் இல்லை, அது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. உண்மையிலேயே நிறைய பேர் நிறைய மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். எந்த மாதிரினா, இதனால் பல பிரச்சனைகளை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வர முடியும். யார் நினைச்சா, இந்து முன்னணியினர் அல்லது தீவிரமான ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அன்பு மக்களே, நல்லா கவனிக்கணும், இந்த தமிழ்நாட்டில சுதந்திரத்துக்கு முன்பாகவும் சரி, சுதந்திரத்திற்கு பின்பாகவும் சரி, நிறைய வேளையில தமிழுக்கான முழு முதல் தொண்டாற்றியவர்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள். நான் கடந்த காணொலியிலேயே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன், முதல் நாம் தமிழர்கள், அதன் பிறகுதான் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சோ அண்ட் சோ எதா இருந்தாலும் சரி, சரிதானே? அதை நம்ம தெளிவா இருக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். எப்படிப்பட்ட விடயங்களில்
தமிழுக்கு நாம் தொண்டாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறத நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஓகே, நமக்கே தெரியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு முன்னாடிலாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம தந்தை மகன் தூய ஆவி அப்படின்னு சொல்லி தூய தமிழில் தான் நம்ம சொல்லுவோம். முன்னாடிலாம் பரலோகம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இன்னைக்கு கூட மற்ற கிறிஸ்தவ சபைகள் பரலோகம் தான் சொல்லுவோம். ஆனா கத்தோலிக்க திருவையில நம்ம தெளிவா சொல்லுவோம் விண்ணகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல அவங்க எல்லாம் மோட்சம் அப்படிம்பாங்க, கர்த்தர் அப்படிம்பாங்க. நிறைய காரியங்களை குறித்து, அதாவது வடமொழிகளை பயன்படுத்தி நம்ம இன்னும் தமிழ். ஆனால் நம்முடைய திருவிவிலியத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தூய தமிழில் இருக்கும். அந்த அளவிற்கு நம்ம தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறோம். ரொம்ப நல்லா சொல்லணும் அப்படின்னா என்னுடைய பெயர் எடுத்துக்காட்டுக்கு நம்ம அதை பத்தி ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. புனித சூசையப்பர் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆங்கிலத்துல சென்ட் ஜோசப், இத்தாலியில இங்க ஜுசெப்பே, எபிரேயத்துல யோசேப் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு மாதிரி பெயர் இருக்கும். நிறைய பேர் ஒருவேளை நீங்க மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்கு எங்க நீங்க போனாலும் ஜோசப் அப்படிங்கிறத காமனா பயன்படுத்துவாங்க. நம்ம மட்டும்தான் வளனார் அப்படின்னு பயன்படுத்தியிருப்போம். அதற்கு பின்புலம் யார் அப்படின்னா வீரமா முனிவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேம்பாவணியில அவர் முழுக்க அதை குறித்து நிறைய விளக்கி இருக்கிறார். எனக்கு சில நேரத்தில் நான் பேசும்போது ஏன்டா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்கிறது. அன்பு மக்களே, ஒருவேளை பார்த்துக்கிட்டு என்ன தொடர்ந்து பின்பற்றுறவங்களுக்கு இது நல்லா தெரியும், புதிதா பார்ப்பவர்கள் இது புதிதா தெரியும். அதனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சரியா? அப்போ எல்லாம் வச்சிருக்கும் ஒரு தூய தமிழில் நம்ம தனித்து இயங்க வேண்டும். தமிழ் மொழியானது தனித்து இயங்குகின்ற ஒரு மொழி அப்படிங்கிறத நம்ம பல முறை எடுத்து வைத்திருக்கிறோம். இது மட்டும் இல்ல, தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது தமிழ் தான் அப்படின்னு சொன்னது ஒரு கிறிஸ்தவ போதகர் கால்டுவெல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் தான் திராவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதலில் ரொம்ப அபிஷியலா பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அதன் பிறகுதான் பெரியார்ல அதை எடுத்து கொண்டு வரார். அந்த அளவிற்கு தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் கிறிஸ்தவர்கள். உங்களால இதுலதான் எனக்கு சந்தேகம், எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுது? நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா எனக்கு தமிழ் பேச தெரியாதா? நான் கூட நினைச்ச ஒருவேளை ஒரு ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றாரான்னு சொல்லி பின்புலத்தை பார்த்தோம் என்றால் அப்படியும் தெரியவில்லை. அவர் ஆங்கிலோ இந்தியன் மாதிரி தெரியல, ஒரு தமிழர் தான். அவர் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் கூடுதலா தமிழ் பேச வேண்டும். நம்ம தமிழை இன்னும் தூய தமிழில் பேச வேண்டும். எங்க மறைமாவட்டத்துல ஒரு சில குருக்கள் இருக்கிறாங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்க ஒருவேளை. அருட்பணி வெணி இளங்குமரன் அப்படின்னு ஒரு தந்தை உண்டு. அந்த தந்தை போகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு 5 நிமிடம் அவரோட பேசினாலே நமக்கே தூய தமிழில் பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டு விடும். நம்மளாமே பேச ஆரம்பித்து விடும். நான் கூட என்னுடைய காணொலியில பல முறை ஆங்கில கலப்பை பயன்படுத்துவேன். காரணம், என்னடா இந்த ஃபாதர் ரொம்ப கிரிஞ்சு பண்றாரு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற தலைமுறையினர் நினைத்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் கலப்பை செய்வோம். ஆனால் இன்னும் பல மறைமாவட்ட குருக்கள் இருக்கிறார்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதியில் இன்னைக்கு இருக்கிறாங்க. மற்ற பகுதியில் கண்டிப்பா இருக்கலாம், அதுக்காக இல்லைன்னு நான் சொல்லல. இன்னும் இருக்கிறார்கள். தூய தமிழில் மட்டும்தான் பேசுவார்கள். பைக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. துள்ளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஈருள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. கார மகிழுந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய 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 வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் போற ஊரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அன்பு மக்களே, அந்த ஊரே தூய தமிழில் பேசும். தந்தை வணக்கம், நலமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆண்டவருக்கு புகழ் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இன்றும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கிறிஸ்தவ குருக்களே நிறைய வேளையில தமிழுக்காக தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர் போற நேரம்ல, இந்த முறை நான் விடுமுறைக்கு சென்றிருக்கும் போது கூட, தம்பி வளன் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு திருக்குறள் புத்தகம் தர வேண்டும். புத்தகம் கூட சொல்ல மாட்டார், திருக்குறள் நூல், ஒரு நூல் தர வேண்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவர் அறையிலிருந்து எனக்கு எடுத்து கொடுத்தார். எப்பொழுதும் திருக்குறள், திருவிவிலியம், இதுதான் அவருடைய வாழ்க்கை. நான் சொல்வது ஒரு சில பேர், சரியா? இதை தாண்டி இன்னும் ஒரு சில விடயங்களை நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. அதை இந்த காணொலியை பயன்படுத்தி நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறேன். அன்பு மக்களே, நம்முடைய மறைமாவட்ட பள்ளிகள் எல்லாமே காலம் காலமாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா புனித வளன் தொடக்கப்பள்ளி அல்லது ஆர்சி தொடக்கப்பள்ளி, அல்லது ஒவ்வொரு மறைமாவட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்க மறைமாவட்டத்தில் புனித வளன் ஆர்சி தொடக்கப்பள்ளி அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துல தான் எல்லாருமே படிச்சிருப்போம். சிஸ்டர்ஸ் கான்வென்ட் அப்படின்னு நம்ம பெருமையா சொன்னா கூட அது என்னது? தமிழ் வழி கல்விதான், தமிழ் மீடியம் ஸ்கூல் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளி இருக்குதா அப்படின்னா இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா ஏன் இந்த ஃபாதர்ஸ்லாம் இங்கிலீஷ் மீடியமா மாத்தல? 1-2 இங்கிலீஷ் மீடியம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு எங்களுடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்துல எனக்கு தெரிந்து 231 பள்ளிக்கூடங்கள் இருக்குங்க. இந்த 231 பள்ளிக்கூடங்கள்ல எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆங்கில வழி கல்வி தெரியுமா? 5. அதுவும் அண்மையில ஒரு 10-15 வருடத்துக்குள்ள கொண்டு வந்தது. மீதி எல்லா பள்ளிகளும் 231 மைனஸ 5 போடுங்க, அப்ப எத்தனை? 226 பள்ளிகள் இன்னும் தமிழ் வழி கல்வியாக இருக்கிறது. இதுல எனக்கு குருவானவராக வளர்ந்து வரும் பொழுது ஒரு கேள்வி உண்டு. இன்னைக்கு யார் யாரெல்லாமோ ஆங்கில வழியை கல்வியை எடுத்து நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கொண்டு போறது பிரச்சனை கிடையாது. அங்கு மறைக்கல்வி இல்லை, அங்கு ஒழுக்கம் இல்லை. அன்று முன்னோர்கள் நம்ம கண்டித்து வளர்த்தது போல இன்று நம்ம பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க முடியாத பல சூழல்கள், இன்னும் பல பிரச்சனைகள் உண்டு. இதெல்லாம் குறித்து விசாரிக்கும் பொழுது எனக்கு தெரிந்த பதில் என்ன தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க அதையும் சொல்லலாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ் வழி கல்விதான் நமக்கு முதன்மை. பணத்திற்காகவும் மற்ற ஒரு வியாபார நோக்கத்தோடும் நம்மும் மற்றவர்களைப் போல ஆங்கில வழி கல்வியை ஆரம்பித்து விட்டால் தமிழை வளர்த்த நாமே தமிழை அழித்து விடுவோமே அடுத்த தலைமுறைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். இன்னைக்கு வரைக்கும்
மக்களை நல்லா கேளுங்க, 226 பள்ளி ஒரு மறை மாவட்டத்தில் மட்டும் தமிழ் வழி கல்வியாகத்தான் இருக்கு. அதற்கு பிறகு நம்ம அதுக்கு மேல எவ்வளவு விமர்சனம் வைக்கலாம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா முதன்மையான நோக்கம் இதுதான். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அன்றே மறை மாவட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கில வழி கல்விக்கு போயிருக்கலாம். ஆனா ஏன் போகல? தமிழை வளர்த்த நம்மே தமிழை அழித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக பல்வேறு விதமான தியாகங்களை இன்னைக்கு வரைக்கும் மறை மாவட்டம், கிறித்தவம், குருக்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் பல்வேறு தமிழ் வித்துவான்களை, அறிஞர்களை உருவாக்கியது கிறித்தவம். சிலவற்றை நம்ம சொல்லலாம். வீரமாமுனிவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார், இத்தாலியிலிருந்து வந்தவர். தமிழ் மீது கொண்ட காதலால் தன்னுடைய பெயரை மட்டும் அவர் மாற்றவில்லை. 50 காப்பியங்களுக்கு இணையான ஒரு காப்பியத்தை எழுதுகிறார். அதுதான் தேம்பாவணி. அந்த அளவிற்கு அதுல வளமை இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் அது 50 காப்பியம். அதை மட்டும் விட்டுட்டோமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் சொல்றேன். ஒரு சிலது மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு அப்படியே வரதை மட்டும் நான் சொல்றேன். மிகப்பெரிய ஒரு நமக்கு இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். ஆனா இவர் ஒரு இலக்கண நூலை கொண்டு வருகிறார். கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறத கொண்டு வருகிறார். இவர் தான் 5 இலக்கணத்தை கொண்டு வருகிறார். சொல், உரைநடை, யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 50 இலக்கண பகுதிகளை கொண்டு வருகிறார். அதனாலதான் இவருடைய அந்த இலக்கண நூல் இன்னும் ரொம்ப பெருமை பெற்றது. இது விட்டுட்டு அப்படியே அடுத்து கடந்து போனோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழுக்காக ஒரு டிக்ஷனரி, அகராதி, சதுரங்க அகராதி அப்படிங்கிறத கொண்டு வந்தது வீரமாமுனிவர் தான். யோசித்து பார்க்கணும். என்ன இவர்கள் செய்த தொண்டுகள்லாம், அதுவும் அந்த காலத்துல எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத காலத்துல அவர்கள் தமிழுக்காக ஆற்றிய தொண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு. இது மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு சில எழுத்துக்களினுடைய சீர்திருத்தம். முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஏன் போட்டு அதுக்கு மேல புள்ளி வைப்பாங்க அப்படின்னா அது வந்து குறில் நெடிலா மாறிடும் அப்படின்னு. ஆனா அதுக்கு குழப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நெடில ஏ அப்படின்னு எழுதினது வீரமாமுனிவர் தான் அப்படின்னு. அதே போலதான் ஓ இந்த மாதிரி நிறைய எழுத்துல சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததும் வீரமாமுனிவர் தான். நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். அதுல நம்முடைய கிறித்தவர்கள், குறிப்பாக கிறித்தவ பாதிரியார்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதே போலதான் கால்டுவெல் செய்தது. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பு மக்களே. அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக ஐ எம் செப்பரேட்டட் ஃப்ரம் யூ அப்படிலாம் கிடையாது. நான் பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன்? அதனால என்ன சொல்ல வாரீங்க? எனக்கு தமிழ் பேச தெரியாது அப்படி சொல்ல வாரீங்களா? இல்ல, பார்ன் கிறிஸ்டியன் தான் தமிழ் நல்லா பேசணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பு மக்களே, ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாரு விட்டுருவோம். ஆனா அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது, குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தக்கூடிய ஒரு செய்தி இதுதான். கிறிஸ்தவத்தையும் தமிழையும் நம்மளால பிரிக்கவே முடியாது. ஏற்கனவே சொன்னதுதான். முதல்ல நம்ம தமிழர்கள், அதன் பிறகுதான் கிறிஸ்தவர்கள், அதன் பிறகுதான் இந்துக்கள், அதன் பிறகுதான் இஸ்லாமியர்கள். நல்ல கவனிங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களை நம்ம ரொம்ப 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 பாராட்டணும். அவருடைய பாதம் தொட்டு நம்ம வணங்கணும். ஏன் தெரியுமா? மிக பெரும்பான்மையான மக்கள் தமிழகத்தில் மதம் சார்ந்து நம்ம பேசுறதுனால நான் சொல்றேன் இந்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆனா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய இந்து சகோதரர்களுக்கு தான் அவ்வளவு சகிப்புத்தன்மை. ஏன்னா அவங்களுக்கு நன்றாக தெரியும் நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகள், நம்ம எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், நம்ம எல்லோரும் முதலில் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும், எவ்வளவு அழுத்தத்தை மேல இருந்து, மத்தியில இருந்து, ஒன்றியத்தில இருந்து கொடுத்தாலும் இங்க ஒன்னும் செய்ய முடியாது. காரணம், நம்முடைய இந்துக்கள் மிகவும் சகிப்புத்தன்மை உடையவர்கள். அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நம்மளாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பொதுவான சட்டமன்ற இடத்துல போய் நீங்க உங்களுடைய மத அடையாளங்களை கொண்டு போது கூட நாங்க பொறுத்துக்கிடுதோம், என்னைய மாதிரி ஆட்கள் பொறுத்துக்கிடுதோம். ஆனா நான் பார்ன் கிறிஸ்டியன், அதனால எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லது தமிழையும் தமிழ் நாட்டையும் இந்த தமிழுக்காக இதுவரைக்கும் கிறிஸ்தவ மக்கள் செய்த தொண்டையும் கொச்சைப்படுத்துவது போல இருக்கிறது. அதனால இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வோம். தெரிந்தோ தெரியாமலோ நீங்க சொல்லியிருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். அவரை நம்ம விமர்சிக்கவே இல்லை, அவரை நம்ம ஒரு பொழுதும் குறை சொல்லவில்லை. நம்ம அவரை அரவணைக்கிறோம், அவருடைய பணி சிறக்கணும், அதற்காக நம்ம பாராட்டுறோம். ஆனா அடுத்த தலைமுறையினரிடம் தவறான கருத்தையோ அல்லது எப்பண்டா நாங்க வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை கூறு போடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சில ஆட்களுக்கு நீங்கள் தீனி போடுறது போல இனி செய்யாதீர்கள் அப்படிங்கிறத இன்னும் ஒண்ணு நம்ம கண்டிப்பா சொல்லணும். நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுல பெருமையே கிடையாது. எப்போ பெருமை? ஆண்டவர் சொல்லுவாரு மத்தேயு 5:16, உன்னுடைய செயல்களின் மூலமாக மற்றவர்கள் தந்தையை புகழும் பொழுது அதுதான் பெருமை. இன்னைக்கு நான் ஒரு காரியம் செய்யறேன், அன்னை தெரசா எடுத்துக்காட்டுக்கு செய்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவே ஒரு பக்கம் திரும்பிச்சு, அப்படித்தானே? ஸ்டான்சாமி தியாகத்திற்காக உயிரை கொடுத்தார். கடந்த 2-3 நூற்றாண்டுகள்ல மொத்த இந்தியாவும் திரும்பிச்சு. இதே போல இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பேரை நம்ம சொல்ல முடியும் கிறிஸ்தவத்துல இருந்தே. அந்த மாதிரி நம்ம செயல்கள் செய்யும் பொழுது யாருப்பா இவர் கிறிஸ்தவரா, இவர் பைபிளை படிச்சவரா, இவர் அமைதி மொழியை தெரிந்து கொண்டவரா, இரக்க மொழியை தெரிந்து கொண்டவரா, அன்பு மொழியை தெரிந்து கொண்டவரான்னு சொல்லி மற்றவர் சொல்லும் பொழுதுதான் அது நமக்கு பெருமை அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொண்டு இந்த ஒரு இன்சிடென்ட்டை
அவருக்காக மட்டும் நம்ம இந்த வீடியோ பேசல, நம்ம எல்லாருக்காகவும் பேசுவோம். எல்லா தலைமுறையினரும், எல்லா மக்களும், அடுத்த கட்டத்தில் வளரக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் இதை தெரிந்து வாழ வேண்டும். நம்முடைய செயல்களின் மூலமாக இறைவன் மாட்சி அடையும் பொழுதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வோம். மீண்டும் இன்னொரு காணொலியில கண்டிப்பா சந்திக்கலாம். அதுவரையில இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.